ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாத்ரூம் டோர் க்ளீனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். எவ்வளோ உப்பு கரை படிஞ்ச பாத்ரூம் டோர் இருந்தாலும் சரிங்க, 5 நிமிஷத்துக்குள்ளேயே க்ளீன் பண்ணிக்கலாம். மறுபடியும் நமக்கு உப்பு கரை சேரவே சேராதுங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாங்க. 2 கரண்டிலுக்கு மட்டும் நம்ம தோசை மாவு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தோசை மாவு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாங்க. தண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இட்லி மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு அந்த தண்ணி மாவு நல்லா நம்ம மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு டைம் நல்லா நம்ம கலக்கி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா கலக்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம இன்னும் 2 பொருள் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இட்லிக்கு போடக்கூடிய சோடா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம துணி பவுட்ரு, எந்த பிராண்டட் துணி பவுடராக இருந்தாலும் 1 டீஸ்பூனுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கரண்டியை சைடில் வச்சுக்கலாம். ஒரு வாட்டர் கேன் நம்ம எடுத்துக்கலாங்க. இது போல் சின்னதாக ஒரு வாட்டர் கேன் எடுத்துருக்கேன். நம்ம கரைச்ச லிக்விட் ஃபுல்லாகவும் நம்ம இந்த வாட்டர் கேனில் ஊற்றி எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி நம்ம டைட்டாக மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மூடி மேலே பாருங்கள், சின்னதாக ஒரு ஹோல்ஸ் ஃபுல்லாக போட்டுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கம்பி வச்சு லைட்டாக அடுப்பில் ஹீட் பண்ணி இந்த மாதிரி ஹோல்ஸ் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான எந்தவித கெமிக்கல் சேர்க்காம ஒரு மேஜிக்கான லிக்விட் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம எப்படி க்ளீன் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பாத்ரூம் டோரை நீங்களே பாருங்கள், எவ்வளோ உப்பு கரை இருக்குது. அதே போல் அந்த டோரை நமக்கு எவ்வளோ அழுக்கு இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் 5 நிமிஷத்துக்குள்ளேயே க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சொல்யூஷன் எடுத்து அந்த பாத்ரூம் டோர் மேலே இது போல் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு நார் எடுத்துக்கலாங்க. நார் எடுத்துகிட்டு அந்த டோர் மேல் நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்க பார்த்தீங்கன்னா அந்த அழுக்கு எல்லாம் போயிடும். அதே போல் உப்பு கரை எல்லாமே நமக்கு போயிடுங்க. நம்ம தேய்க்க கொஞ்சம் கொஞ்சமாக சொல்யூஷன் ஸ்ப்ரே பண்ணி இது மாதிரி நீங்கள் டோர் ஃபுல்லாகவும் நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுடலாங்க. இப்போ நான் பாருங்கள், ஃபுல்லாகவே நான் தேய்ச்சி விட்டாச்சுங்க. அந்த அழுக்கு கரை, உப்பு கரை எல்லாமே நமக்கு போயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாங்க. இப்போ நீங்களே பாருங்கள், தண்ணி எந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. இப்போ நான் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். இப்போ இந்த பாத்ரூம் டோரு எந்த அளவுக்கு பளிச்சுன்னு இருக்கு நீங்களே பாருங்கள். அழுக்கு கரை இல்லை, அதே போல் உப்பு கரை நமக்கு சுத்தமாக இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக க்ளீன் ஆகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு பாத்ரூம் டோரும் பளிச்சுன்னு ஆகிடும். உப்பு கரை படிவே படியாது. அப்படி உப்பு கரை இருந்தாலும் எல்லாமே நமக்கு போயிடுங்க. திரும்ப நமக்கு உப்பு கரை வரவே செய்யாது. அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஐஃப் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.